அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது ஆரிஸ். இன்று நான் நமது மார்க்கமான இஸ்லாத்தில் உடல் சுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி உங்களிடம் கூறப்போகிறேன். முதலாவதாக, சுத்தம் ஓர் ஈமான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுத்தம் ஈமானின் நம்பிக்கையின் பாதியாகும். இதிலிருந்து ஒரு முஸ்லிம் தன் மனதை மட்டும் சுத்தமாக வைத்திருந்தால் போதாது, உடலையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன். இரண்டாவதாக, தினசரி கடமைகள். ஒரு சிறுவனாக நான் தினமும் கடைபிடிக்கும் சில முக்கியமான விஷயங்கள் இங்கே. ஒழு செய்தல். ஒரு நாளைக்கு 5 முறை தொழுவதற்கு முன்னால் நாம் முகம், கைகள் மற்றும் கால்களை கழுவுகிறோம். இது நம்மை எப்போதும் புத்துணர்ச்சியுடனும் தூய்மையுடனும் வைத்திருக்கிறது. பற்களை துலக்குதல் செய்வது மிகவும் பிடிக்கும். நானும் தினமும் காலையிலும் படுக்கைக்கு செல்லும் முன்பும் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன். குளித்தல். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா குளிப்பது மிக முக்கியமான சுன்னத்தாகும். மூன்றாவதாக, நகம் மற்றும் முடி பராமரிப்பு. இஸ்லாம் நமக்கு சிறிய விஷயங்களையும் கற்றுத்தருகிறது. வாரத்திற்கு ஒரு முறை நகங்களை வெட்டுவதும் தலைமுடியை சீராக வைத்திருப்பதும் அழகிய பண்புகளாகும். அழுக்கு நகங்களுடன் சாப்பிடுவது நோய்களை உண்டாக்கும் என்பதால் நான் எப்போதும் என் நகங்களை சுத்தமாக வைத்திருப்பேன். நான்காவதாக, ஆடை சுத்தம். உடல் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, நாம் அணியும் உடையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்கு இல்லாத தூய்மையான ஆடைகளை அணிவது மற்றவர்களுக்கு நம் மீது ஒரு நல்ல மரியாதையை ஏற்படுத்தும். நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவர்களை நேசிக்கிறான். திருக்குரான். அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் நான் எப்போதும் சுத்தமாக இருப்பேன். நீங்களும் சுத்தமாக இருப்பீர்கள் தானே?